இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிற ஒரு கேரக்டரில் வந்து அருண் வந்து டாப்பில் இருக்காரு. ஏன்னா அருண் எப்படி இருந்தார், யார் யாரெல்லாம் அவரை கலாச்சிட்டு இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கலாச்சாங்க, வெளியில் இருக்கவங்க கலாச்சாங்க, விஜய் சேதுபதி கலாச்சாரம் சொல்லி எல்லாரும் கலாச்சிட்டு இருந்த அருண் இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டுக்குள்ளே போய் நீ யாரோ சோலோ பிளேயர்னு சொல்லிட்டு திணிச்சிருக்காங்க போல. தலையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் சோலோ பிளேயராக மாறி நிற்கிறாப்புல, அவருக்கான ஃபைட்டை அவரே போடுறாப்புல. அப்படின்னும் போது அருணோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்போது இவன் இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அப்படி இருந்த ஆள் இப்போ இப்படி மாறி இருக்காப்புல. ஆக்சுவலாக இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கும் அவருக்கு ஒரு நடுவில் சண்டை ஒன்று வருதுல. இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வார்த்தை ஒன்று விடுறாரு. இந்த மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லும்போது காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் காது கொடுத்து கேட்காம பின்ன மூக்க கொடுத்தா கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாகி பேசுகிறாப்புல. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. என்னன்னா ஸ்கூல் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வைஸ் பிரின்சிபல். ஸோ அவர் வந்து வேறு ஏதோ சமைக்கிற மாதிரி இல்லை பாய்ஸ் டீம் சமைக்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல. அது என்னன்னு நம்மளுக்கு கிளியராக தெரியல. பட் அந்த விஷயத்துக்கோசம் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு பிக் பாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த கான்வர்சேஷன் வருது. இந்த கான்வர்சேஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பத்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா தலைவன் இன்னும் குபுன்னு எரிஞ்சு ஆக்சுவலாக கொட்டிடுறாப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நடுவில் வந்தோம்னா தலைவன் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஜாக்லினுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரியல. ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஒரு ஃபைட் ஏதாவது ஒன்று போனால் போதும் நடுவில் உள்ள போந்து தன்னால் ஏதாவது ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு காமிச்சிருவாங்க போல. ஸோ அவங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷனாக ஆக்சுவலாக மஞ்சரி தான் போட்டு கத்தி விட்டுருக்காப்புல. இதில் வந்து அவர் கோவப்பட்டது நியாயமா இல்லை நியாயம் இல்லையா அப்படின்றது நம்ம ஷோ பார்த்தா தான் தெரியும். பட் அருணோட அந்த கேரக்டர் ஆர்க்கு பாருங்களேன், எப்படி ஆரம்பிச்சார், எப்படி இருந்த ஒரு மனுஷன். அவர் வந்து இப்படி ஒரு மாறுதலுக்கு கொண்டு வந்து விட்டது யார் தெரியுமா? ஆக்சுவலாக இதில் ஒரு மெயினான பங்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். ஏன்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க பண்ணி அடிச்சு உட்கார வச்சு சோலோ பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ் பண்ணி அவருக்குள்ள இருக்க இந்த கேரக்டர் வந்து வெளியே கொண்டு வர வச்சிருக்காரு. சீரியஸ்லி இப்போ பார்க்கும்போது உண்மையிலே ஓகே, இப்போ அருணும் ஒரு வகையான பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இன்னொன்று விஷால் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு மண்டையில் வந்து ஏற்றி விட்டார். இந்த மாதிரி முத்துக்குமரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணுறான், ஸோ நம்மளும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சார் மண்டையில். இப்போ என்னன்னா விஷாலை ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு அருண் தான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்காருன்னு தோணுது. யோசிச்சு பாருங்க, ஆக்சுவலாக விஷால் எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்லையும் சரி இந்த வீக்லையும் சரி எத்தனை இடத்துல விஷால் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருண் வந்து லாஸ்ட் வீக்கும் சரி இப்பயும் சரி நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு, கேப்டனாகவும் ஆயிருக்காரு. அப்படின்னும் போது இப்போ அருண் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சைலண்டாக அப்படின்ற மாதிரி தானே தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஷால் ஏற்றி விட்டு அருண் பெரிய ஆகிட்டாப்ல. ஆனால் விஷால் இன்னும் அங்கேயே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தானா ஒன் ஆஃப் தி டஃப் கண்டஸ்டண்ட்டாக வந்துருவார் கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சப்போர்ட் இருக்குது, வெளியும் பார்த்தீங்கன்னா அவரோட ஆள் சப்போர்ட் இருக்குது. நேற்று தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகிட்டு நான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிட்டு இருந்தேன், பர்த்டே விஷ். ஸோ அது வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்தளவுக்கு ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா நேற்று டே வந்து ஆரம்பிச்சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயர் மோடில் வந்து இருக்காரு. என்னன்னு தெரியல, எப்படி இருப்ப போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அருணோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்போது ஓகே, ஒருத்தன் எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா மாறி என்னால் வந்து மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாறுறாருல, அது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் இருக்குது. பட் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது என்ன சம்பவம், அதில் ஒரு மாதிரி தப்பு இருக்கா இல்லையா அதை பொறுத்தா சொல்ல முடியும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அருண் வைஸ் பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சொல்கிறேன், இந்த பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் தான் அந்த டாப்பில் இப்போ வரைக்கும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு அருண் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் இருக்காரு. ஏன்னா மிச்சம் எல்லாருமே நாங்கள் வந்து ஓப்பன் அப் ஆயிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா அருண் அளவுக்கு பார்த்தீங்கன்னா போல்டாக பேசல. முத்துக்குமரன் கிட்டே பார்த்தீங்கன்னா அருணுக்கு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓப்பன் அப் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கம்பேரிட்டிவ்லி மற்ற ஆம்பளைங்களை மற்ற பசங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தலைவனோட இந்த தக் மொமெண்ட்லாம் கொஞ்சமாக மாறினே வருதுல. ஸோ இது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை இது வந்து கொஞ்ச நாள் தான் புஷ்னு போய்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.